நயினார் நாகேந்திரன் வந்து நடிகர் விஜயும் வந்து ஒரு நடிகையும் வந்து ஒப்பிட்டு தப்பாக பேசியிருந்தார். அதுக்கு வந்து நிறையா கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. அவரும் அதுக்கு வந்து மன்னிப்பு தெரிவிச்சிட்டாரு. நீங்கள் வந்து விஜய் கூட நின்று புகைப்படம் எடுத்த மாணவிகளை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பேசியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு மறுப்போ எதுவுமே தெரிவிக்கலையா சார்? கரெக்ட், உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. அது வந்து விஜய் சினிமாவுக்கு வந்த தருணம், அந்த மாணவர்களுக்கான பரிசு வழங்கிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் நான் பேசப்பட்ட கருத்து. நான் எப்போதுமே என்னுடைய இளமை காலத்தினுடைய உரைகள்லாம் இருக்குது, 12 வயசு 13 வயசு உரைகள்லாம் கூட யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து திரைமோகத்தால் என் சமூகம் சீரழியக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்க தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வு கூட்டங்களை நான் நடத்தி வந்தேன். அப்படி நடத்தி வருகின்ற போது ஒரு கூட்டம் சேலத்தில் நான் பேசப்பட்ட ஒரு பேச்சு, குறிப்பாக பெற்ற பெண் பிள்ளைகள் எங்கள் கிராமங்களிலெல்லாம் தாய் மாமனாக இருந்தாலும் கூட மடியில் அமர வைக்க மாட்டார்கள், கட்டி அணைக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பொன் மூப்படைந்து விட்டால் அவர்களை பண்பாட்டு நாகரிக விழமையத்தோடு அணுகின்ற ஒரு முறைமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொதுவாக சினிமாக்காரர்களை பார்த்தால் பெண்கள் லிப்ஸ்கிப் கேட்பதும், பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என் கணவர்லாம் எனக்கு பிடிக்காது, நான் விஜய் கூட ஒரு நாள் விஜய் பார்த்தாலே போதும், அவரோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் தமிழ் சமூகம் போயிருக்குது. இப்படி பட்டவர்த்தனமாக பேசுகிறீங்களாமா, உங்களை தொட்டு தாலி கட்டி உங்கள் வாழ்க்கை இணையர்னு ஒருத்தர் இருப்பார், இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு அவர் மனசு என்ன புண்படும். இதையெல்லாம் நம்முடைய இளைய பிள்ளைகள், இளைய தலைமுறை இந்த சினிமா மிகுதியின் ஆர்வத்தின் காரணமாக இப்படி பேசுவதை தவிருங்க அப்படி என்று நான் சொல்லப்பட்ட ஒரு தொடர் கூட்டங்களுடைய ஒரு தொகுப்பு. அதில் இந்த ஒரு தொகுப்பை மட்டும் எடுத்து அதை தொலைக்காட்சிகள் கட் பண்ணி வெட்டி ஒட்டி வைரல் ஆக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இன்றைக்கி போய் பாருங்க, நீங்கள் ஃபேஸ் இந்தியான்னு அடிங்க. இன்றைக்கி ஒரு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு ராக்கெட் ஏவுதலில் சேட்டலைட் விடுதலில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். எந்த விளம்பரமும் இல்லாமல் நான் என்னுடைய சொந்த குடும்ப சொத்துக்களை விற்று கோடிக்கணக்கான ரூபாயை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிராமப்புற ஏழை மாணவர் செல்வங்கள் சேட்டலைட்டை படித்து அப்துல் கலாம் போல் உருவாவதற்கு, மயில்சாமி அண்ணாதுரை உருவாவதற்கு நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு, ஒரு மாணவருக்கு அந்த கல்வி கற்றுத்தரதுக்கு 20,000 ரூபா, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் ரைட் ராயில் என்னுடைய வருமானத்தை பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அந்த நிறுவனத்துக்கு செலுத்தி, ஸ்பேஸ் இந்தியாவுக்கு செலுத்தி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களை விஜய்க்கு முன்பே நாங்கள் படிக்க வச்சுட்டு வரோம். என்னுடைய இன்று வரையிலும் என்னுடைய சம்பளம், அரசு சம்பளம் ₹1 கூட என் சொந்த பாக்கெட்டுக்கு வந்ததில்லை. என் கிராமப்புற மாணவர்களுக்கு, முதல் மாணவர்களுக்கு வாட்சி, மோதிரம், சைக்கிள், அரசாங்க சைக்கிள் திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் சைக்கிள் கொடுத்துருக்கேன். ஆக எனக்கு விளம்பரம் இல்லை. அவர் சினிமா நடிகர், ஆண்டுக்கு ஒரு முறையில் 33 ஆண்டு காலம் திரைத்துறையில் உச்சத்தை தொட்டவர். இப்போ தேர்தல் கட்சி தொடங்கிய பிறகு தான் இந்த பரிசளிப்பு விழாவை அவர் நடத்துகிறார்.